வணக்கம் மக்களே. நம்ம மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் விஜய் அவர்கள் மற்றும் சீமான் அண்ணன், அண்ணாமலை அண்ணன் அவர்கள், இன்னும் சொல்லனா ஐயா எடப்பாடி அவர்கள் மற்றும் ஸ்டாலின் ஐயா அவர்கள், யாராக இருந்தாலும் சரி, நம் நாட்டு அரசியல் தலைவர்கள் அனைவருமே மிகவும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள். இவர்களை கருத்து சுதந்திரம் நாட்டுல இருக்குன்றதுக்காக இந்த மீம்ஸ் கிரியேட்ன்ற ஆப் இதன் மூலயமாக இன்னும் ஒரு சில ஆப் இதன் மூலயமாக திரைப்பட வசனங்களை வைத்து மிகவும் அவமானப்படுத்தும் வகையிலும் இழிவுபடுத்தும் வகையிலும் பெரியவங்க சின்னவங்கன்ற வித்தியாசம் இல்லாம தரக்குறைவான அரசியல் விமர்சனங்களை பேசிக்கிட்டு வர நிறைய பேர். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இளைஞர்கள் நிறைய பேர் இந்த தப்பை செஞ்சுக்கிட்டு வராங்க. இளைஞர்கள் எல்லாருமே அரசியலுக்கு வரணும்னு இப்போ சொன்ன தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் வரும்போது இப்படி ஒரு தவறான சிந்தனைகளோடும் மற்றவர்களை திட்டும் வடிவிலும் இந்த செல்போன் வளர்ச்சி நிறைய ஆப்ஸ் வருது, பயன்பாடுகள் வருது. இதுக்கெல்லாம் அடிமையாகி இப்படி திட்டுவது மூலயமாக என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க உங்களுக்கு? ஒரு மனிதரை ஒருவர் திட்டி அதில் என்ன சந்தோஷம் இருக்கு? இதுல அதை வேற 1000 பேர் போன்ல பார்த்து சிரிச்சு ரசிக்கிறீங்க. அப்படி ரசிக்கிற மக்கள் நாமெல்லாம் எப்படி அந்த அரசியல் தலைவர்களை குற்றம் சொல்ல முடியும் சொல்லுங்க? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அரசியல்வாதினா என்ன வேணாலும் பேசிடுவீங்களா? எப்படி வேணாலும் நீங்க பேசுவீங்க, அவங்க கம்முன்னு இருக்கணுமா? அரசியல் தலைவருக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்க. ஏன் இவ்வளவு தரக்குறைவா நடத்துறீங்க? கருத்து சுதந்திரம் இருக்குன்றதுக்காண்டி நாட்டுல என்ன வேணாலும் பேசலாமா? திரைப்பட வசனங்களை எடுத்து எந்த ஒரு அரசியல்வாதியையும் தலைவர்களையும் நாம் திட்டவே கூடாது. அது மிகவும் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு அவங்கள. ஒரு திரைப்படத்துல நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாமே வரும். அந்த வசனங்களை எடுத்து யாரும் யாரையும் ஒப்பிட்டு ட்ரோல் பண்ணி பேசாதீங்க. இன்னும் சொல்லணும்னா இந்த ஆப்பை உடனடியா தடை செய்யணும் நம்ம நாட்டுல. வருங்கால இளைஞர்களுக்கு இது ஒரு நல்லதொரு அரசியல் வழிகாட்டியா அவங்களை கொண்டு செல்லாது. நீங்க என்ன சொல்லணும்னாலும் இளைஞர்களே, உங்களுடைய முகத்தோட உங்களுடைய முகபாவனையில அதை சொல்லுங்க. அதுதான் உங்களுடைய அரசியல் நோக்கம் என்ன, நீங்க எதை நோக்கி செல்றீங்க, உங்களுடைய மனோதைரியம் என்ன, எல்லாத்தையுமே அதுதான் காமிக்கும். நீங்க இந்த திரைப்பட வசனங்களை வச்சு இப்படி எல்லாம் திட்டுறதுனால அதனால உங்களுடைய அரசியல் அறிவு வளர போறது இல்லை. இப்படி பேசுற நீங்க எல்லாம் நாளைக்கு ஒரு சிறந்த அரசியல் தலைவரா வர முடியுமா? இப்படியே ட்ரோல் பண்ணி பேசிட்டு தான் போறீங்களா? அப்படியே ட்ரோல் பண்ணி பேசினாலும் அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா? எதுக்காக ஏன் திட்டுறீங்க மத்தவங்கள? இது ரொம்பவும் ஒரு தவறான விஷயம். நம் நாட்டு அரசியல் தலைவர்களும் இத ஏற்றுக்கொள்ளும் விதமா தான் அப்படி போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த பயன்பாடை உடனடியா தடை செய்யணும். இந்த தடை செய்யாதது நம் முகத்தில் நாமே எச்சில் துப்புவதற்கு சமமாக ஆகிவிடும். இதை உடனடியாக இந்த ஆப்களை தடை செய்யணும். இது என்னுடைய இந்த ஒரு வீடியோ மூலியமா முடியுமான்னு தெரியல. ஆனா மக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணா முடியும். ஏன்னா வருங்கால இளைஞர்களுக்கு இது போன்ற பயன்பாடோட அவங்க வந்தாங்கன்னா அது ஒரு நாகரிகமான அரசியலை காமிக்காது, அவங்களுக்கு வழி நடத்தாது. எனவே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.